Please subscribe Sadhguru Sai Creations. குடல் வீணாகாது, உள்ள பாக்டீரியாவில் இருக்காது, அங்கே ஃபங்கஸ் இருக்காது, அங்கே பிரச்சனைகளே இருக்காது, அங்கே கேன்சர் இருக்காது, அங்கே கட்டிகள் இருக்காது. குடல் குடலாக இருக்கும், உடல் உடலாக இருக்கும். வாழ்க்கை டோட்டலாக நாறிக்கிட்டு இருக்கீங்க, அது பெருசாக தெரியல. நிறைய வயிறு நாறிக்கிட்டு இருக்குது, அது தெரியல. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் நாறிக்கிட்டு இருக்குது, அது தெரியல. வாய் நாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறு கெட்டு போய் வருது பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் நீங்கள் பயப்படணும். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமா? சுகர் குறைபாடுகள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் லோவர் இருந்தால் கூட எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஆண் பெண் 2 பேரும் சாப்பிடும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், கர்ப்பப்பை கட்டிகள் நீங்கும். ப்ளஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி இருக்கும், நம்மளுடைய இல்லறம் சிறக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான வார்த்தை வரி. இருன்னு முடியுது பார்த்திங்கன்னா, கேன்சர், சுகர், பிளபர். அதேமாதிரி உங்களுக்கு தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிம்பிள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ நம்ம காய்கறிகள் பற்றி பேசியிருந்தாலும் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பேர் தான் சின்ன வெங்காயம், ஆனால் செய்கிற வேலையெல்லாம் பெரிய வேலைகள். சொல்லுவாங்க இல்லையா, அவனை பெரிய வெங்காயமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வெங்காயம் அப்படி பார்த்திங்கனாக்கா உரிக்க உரிக்க தோலாக வரும், அது ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு மருத்துவம் உண்டு, ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அந்த லேயர் தான் என்ன எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்ன அப்படிங்கிற விஷயம், என்னென்னா மருத்துவ குணம் எப்படி அப்படிங்கிறது தான் எதெல்லாம் செய்யும். ஒரு மனிதனுக்கு மெட்டபாலிசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் காலையில் இருந்துச்சுன்னா ஒரு பழைய சோறுக்கும் ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். 100 வயசு வாழ்ந்ததுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம். ஆனால் அதுக்கு அடிஷ்னலாக நமக்கு ஃபுட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பழைய சோறு. ரெண்டுக்கும் காம்பினேஷன் கொடுத்தாங்க பார்த்திங்களா நம்ம முன்னோர்கள், அங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ ட்ரெண்டில் பழைய சோறு சாப்பிட்டா சுகர் ஏறிடுது, கண்டிப்பாக ஏறாது வெங்காயத்தோடு சேரும்பொழுது. சின்ன வெங்காயம் இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஒன்று சாப்பாடுக்கு, நீங்கள் அது சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வெங்காய சட்னி அப்படிங்கிறது பேருக்கு தான் உள்ளே போகுது. வெங்காயமாகவே நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய நிணநீர் சுரபிகள், உங்களுடைய சலைவால் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் சுரபிகளை பெருசுப்படுத்தும், அதிகப்படுத்தும். மீன்ஸ் நல்ல விஷயமாக பயன்படுத்தும். இதுதான் வெங்காயத்தோடைய விஷயம். சுவை நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பில் இந்த சாப்பாடு குடிச்சிட்டு அப்போ அந்த காலத்தில் கூம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூம்பாவில் என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய சோறு இருக்கும், அந்த வெங்காயத்தில் இருக்கும், அது அவ்வளோ சூப்பரான பதத்தில் இருக்கும். அதோடு அவங்க காலையில் அந்த குடிச்சிட்டு அந்த வெங்காயத்தை கடிக்கும் பொழுது அங்கே ஹார்மோன் மிக அழகாக பேலன்ஸ் ஆகும். மெட்டபாலிசம், இம்யூனிட்டி லெவல், இதெல்லாம் காலை உணவுலேயே அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் அவங்களால நல்லா உழைக்க முடிஞ்சிச்சு. எனர்ஜி ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால எனர்ஜி, நாடி நரம்புகள், தசை நாறுகள் ப்ளஸ் டைஜஷன். இன்றைக்கி அதான் பிரச்சனை. இந்த சின்ன வெங்காயமும் பழைய சோறு சாப்பிட்றவங்களுக்கு அந்த 2 வேளை மலம் கழிக்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குடல் வீணாகாது, உள்ள பாக்டீரியாவில் இருக்காது, அங்கே ஃபங்கஸ் இருக்காது, அங்கே பிரச்சனைகளே இருக்காது, அங்கே கேன்சர் இருக்காது, அங்கே கட்டிகள் இருக்காது. குடல் குடலாக இருக்கும், உடல் உடலாக இருக்கும். இது காம்பினேஷன் ஆஃப் பழைய சோறு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை எப்படி எடுத்துக்கலாம்? பச்சையாக சாப்பிடலாம். சாப்பிட பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு அலாதி. எப்போது பழைய சோறு இருக்கும் பொழுது சாப்பிட்டு பாருங்கள். என்ன சின்ன வெங்காயம் நாரும்பா வாயெல்லாம். வாழ்க்கை டோட்டலாக நாறிக்கிட்டு இருக்கீங்க, அது பெருசாக தெரியல. நிறைய வயிறு நாறிக்கிட்டு இருக்குது, அது தெரியல. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் நாறிக்கிட்டு இருக்குது, அது தெரியல. வாய் நாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறு கெட்டு போய் வருது பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் நீங்கள் பயப்படணும். ஒரு வெங்காயத்தோடைய நாற்றம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், வேறு ஏதாவது சாப்பிட்டா சரியாயிடும். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஹைஜீனிக்கான விஷயம். நம்மளோட வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள், பூச்சிப்பல் எதுவும் இருக்காது. ப்ளஸ் தொண்டையில் இருக்கக்கூடிய கட்டு இருக்காது, தொண்டையோட உணவு குழாய்கள் சுருக்கம் இருக்காது. இன்றைக்கி பல பேருக்கு சுருக்கம் கம்மியாகிடும், கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அபான வாயு சக்தி இருக்கிறது, அபான சைடில் லாக் ஆகிடுது, சரியாக படுக்க முடியல. கேஸ்ட்ரிக் இருக்குது, காரணம் சின்ன வெங்காயம் இல்லை. நான் சார் வெங்காயத்துக்கு சாப்பிட்றேன் சார், நான் இட்லிக்கு வெங்காய சட்னி தான் சார் சாப்பிட்றேன். சட்னிங்கிறது டேஸ்ட்டுக்கு நம்ம தொட்டுக்க, ஆனால் அதோட லைவ் ஆக்டிவிட்டி தான் சின்ன வெங்காயம். சரி, இது ஒரு பக்கம். பழைய சோறும் வெங்காயமும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமா? சுகர் குறைபாடுகள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் லோவர் இருந்தால் கூட எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்பொழுது. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்மை கோளாறு. இன்றைக்கி ஆண்மை பிரச்சனை அப்படி இருக்குங்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து அழகாக சாப்பிட்டுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டு.
அதேமாரி நாடி நரம்புகள் ப்ளஸ் விந்து உற்பத்தியின் அளவு, அதுக்கப்புறம் மொட்டிலிட்டி. இன்றைக்கி வந்து குழந்தையின்மைங்கிற பிரச்சனையே இருக்காது. முருங்கைக்கீரை, முருங்கை சூப்பு, முருங்கை அது ஒரு பக்கம். ஆனால் சின்ன வெங்காயத்துக்கு நம்மளுடைய குழந்தை இல்லாதவங்க இதை எப்பொழுதுமே, ஆண்களுக்கு வந்து விந்து உற்பத்தி இல்லை, நீந்துதல் தன்மை பிரச்சனையாக இருக்குது, எனக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2 பேருமே, ஆண் பெண் 2 பேரும் சாப்பிடும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், கர்ப்பப்பை கட்டிகள் நீங்கும், ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி இருக்கும், நம்மளுடைய இல்லறம் சிறக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான வார்த்தை வரி. சின்ன வெங்காயத்தை நெய்யில் வறுத்து சாப்பிடும், அது சுத்தமான நெய். இப்போ இருக்கிற நெய்யெல்லாம் நல்லதாக கெட்டதான்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி பத்திரமா வாங்கிக்கணும். ஆனால் நெய்யில் வறுத்து சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா மெட்டபாலிசம் ஹைப்பில் இருக்கும்போது சுகர் பேலன்ஸில் இருக்கும், பிபி பேலன்ஸில் இருக்கும், அவங்களோட டைஜஷன் பேலன்ஸில் இருக்கும், வாதம் பித்தம் கபம் பேலன்ஸில் இருக்கும். இது சின்ன வெங்காயத்தின் அவ்வளோ பெரிய ஒரு மருத்துவம் உள்ளே இருக்கிறது. அதனால தான் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 பீஸ் சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேவரு கஞ்சி இருக்குது, கேவரு கூழ் இருக்குது, உளுந்தங்கஞ்சி இருக்குது, சாப்பாடு இருக்குது, அதேமாதிரி உங்களுக்கு பழைய சோறு இருக்குது, இல்லை வடித்த சோறு இருக்குது, வெறும் வடித்த சோறு இருக்குது, எனக்கு பழைய சோறு ஒத்துக்கலை, எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே வடிக்கிறாங்க இல்லையா, வடிகஞ்சி சாப்பாடு இருக்குது, உப்பு போட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கேவரு கஞ்சியில் வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்கள். வயிறில் உள்ளே போய்கிட்டே இருக்கும். பசிக்கவேலைன்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு கேவரு கூழ் குடிப்பாங்க. இங்கே நிறைய ஸ்ட்ரீட்லலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, பார்த்தா நிறையா கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு. இவ்வளோது எப்படி குடிக்க முடியும்னு நினைப்பீங்க. சரி, நான் குடிச்சிட்டு பாதி வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் குடிக்க எப்படி தான் நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிங்கன்னு தெரியாது, உள்ளே போயிருக்கும், குடல் வாங்கும். அப்போ குடல் வாங்கினுச்சுனாக்கா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வாங்க ஆரம்பிச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தோட ஈர்ப்பு அந்த மாதிரி நாக்கில் பட்டு நீங்கள் கடித்தாலே அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். சின்ன வெங்காயத்தை நெய்யில் வறுத்து சாப்பிட்டா வாழ்க்கை சுகமாக இன்பமாக இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை, நல்ல டைஜஷன் இருக்கும். ஸோ இதுதான் மகத்துவம். இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து குடல் பிரச்சனை இருக்கிறவங்க, குடல் கேன்சர் இருக்கிறவங்க, இல்லை கேன்சர் இருக்கிறவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்க, அந்த ஈரன்னு முடியுது பார்த்திங்கன்னா, கேன்சர், சுகர், பிளபர், அதேமாதிரி உங்களுக்கு தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிம்பிள். சின்ன வெங்காயத்தை மட்டும் ஒரு 48 நாள் தொடர்ந்து சின்ன வெங்காயமாக கடித்து மென்று சாரோடு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க, இல்லைன்னா சாப்பாடு எதாவது சாப்பிட்டுக்கோங்க. 48ஆவது நாள் உங்களுடைய அந்த தைராய்டு கிளாண்டை போய் செக் பண்ணி பாருங்கள், பேலன்ஸில் இருக்கும். ஹைப்போ அண்ட் ஹைப்பர், உச்சி முதல் பாதம் வரை ஸ்டிமுலேட்டர். இந்த சின்ன வெங்காயத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட்டர்னு மொத்தமாக சொல்லலாம். அது சின்ன வெங்காயம் இல்லை, அது தங்கம். அங்கத்தை தங்கமாக்கக்கூடிய ஒரு சக்தி சின்ன வெங்காயம். இது எதோ சேர்த்துக்கிறீங்க, அதான் பெஸ்ட்டு காம்பினேஷன். பழைய சோறு, இல்லைன்னா சுடுகஞ்சி, இல்லைன்னா கேவரு, இல்லைன்னா உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி, இதோடு சேர்த்து நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே எடுத்துக்கிட்டே இருங்க. பச்சையாக சாப்பிடுங்க, இல்லைன்னா வறுத்து சாப்பிடுங்க, நெய்யில் வறுத்து சாப்பிடுங்க. சில பேருக்கு நெய் ஒத்துக்கலை அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் வறுத்து சாப்பிடுங்க. அத்தனையும் தேங்காய் எண்ணெயெலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடலுக்கு உறுதி. முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், கண் பார்வை அதிகமாக இருக்கும். ஏன்னா மெட்டபாலிசம், ஏன்னா உங்களுடைய இம்யூனிட்டி லெவல் ஹைப்பில் இருக்கும், இரத்த நாளங்கள் விரிவடையும், அடைப்பு இருக்காது. இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதன் 2 வெங்காயத்தை காலையில் எழுந்திரிச்சோன்னா பச்சையாக சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா 48ஆவது நாள் நீங்கள் எல்லா டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எத்தனையெல்லாம் குறைபாடு இருந்துச்சு அத்தனையும் பேலன்ஸ் இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். அது ஹார்ட்டில் இருக்கா, லிவரில் இருக்கா, லங்ஸில் வந்து மூச்சுத்திணறல் இருக்கா, இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை வயிற்றில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, கேஸ்ட்ரிக் இருக்குதா, மலச்சிக்கல் இருக்கா, எதுவுமே இருக்காது, காணாமல் போயிடும். காரணம் நல்ல பாக்டீரியால் இருக்கும், கெட்ட பாக்டீரியெல்லாம் காணாமல் போயிடும். இந்த வெங்காயம் சமசீர் செய்துவிடும் உங்கள் உடலை. அதனால தான் இவ்வளோ விஷயத்தை ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் எதோடெல்லாம் பச்சையாக சேர்க்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக 100 ஆயுசு இருக்கும். இல்லை எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏதாவது ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. இந்த டிசீஸ் இருக்கவங்க உங்கள் மருந்தோட காலையில் 2 சின்ன வெங்காயம் மட்டும், மீன்ஸ் மருந்து எடுத்துக்கோங்க. காலையில் சின்ன வெங்காயம் ப்ளஸ் பழைய சோறு ப்ளஸ் ஏதாவது சுடுகஞ்சியில் எடுத்துக்கிட்டே வாங்கலேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ரிசல்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும். மாயா, என்னடா அது இவ்வளோ மாயாஜாலம் காட்டியிருக்கு இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் அப்படி தான். சின்ன வெங்காயம் பெரிய வியாதியை தீர்த்துவிடும். அப்போது இதையே நம்ம மிஸ் பண்ணுவானே. அதேமாதிரி இல்லறம் சிறக்க, குழந்தையின்மை பிரச்சனையை போக்க, இன்ஃபர்டிலிட்டியை போக்கும் அப்படின்னா ஆண் பெண் 2 பேருமே இந்த வெங்காயத்தை பச்சையாக எப்படியாவது எந்த ரூபத்திலே உள்ள தள்ளிக்கிட்டே வாங்க. நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேணும் ரொம்ப ஆசைப்படுறீங்களோ 100 வயசு இருந்து அதை ஆண்டு அனுபவித்து வாழலாம் இந்த சின்ன வெங்காயத்தில். இதுதான் வந்து அழகாக திருமூலர் சொல்லியிருக்காரு சின்ன வெங்காயத்தை பற்றி. சின்ன வெங்காயத்தை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆயுசு 100ன்னு ஒருத்த வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். நான் சிம்பிளாக சொல்லிவிட்டு அவர் பாடலாக சொல்லியிருப்பார். ஆக மிஸ் பண்ண வேண்டாம் சின்ன வெங்காயத்தை பற்றி
வருங்காலத்துக்கு சொல்லிக் கொடுங்க பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே. இது இருக்கும் பொழுது நோய் அண்டாது. இப்பேற்பட்ட நோய் தொற்று காலங்களாக இருந்தாலும் வெங்காயம், சின்ன வெங்காயம் மிக முக்கிய பங்கை கொடுக்குது. ஏன்னா இம்யூனிட்டி, மெட்டபாலிசம் ரெண்டுமே ஹைப்பில் இருக்கும். சூப்பராக இருக்கும் பொழுது நோய் அண்டாது. இதுதான் பெரிய விஷயம், சீக்ரெட். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.